ஓம் நமோ வெங்கடேசாய. திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருக்கோவில் பிரம்மோற்சவம் இன்று முத்துப்பந்தல் வாகன சேவை இல்லை, இது முத்துப்பந்தரி என்று அழைக்கப்படுகின்றது. இந்த திருக்கோலம் 19/11/2025 இன்று காலை 8 மணி அளவில் அனைத்து பொதுமக்களும் காத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தரிசனத்திற்காக. திருமலை திருப்பதி தேவஸ்தான எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் மற்றும் இந்த திருக்கோவிலில் பெரிய கோயில் கேள்வியப்பன் என்ற ஸ்ரீ ராமானுஜரின், இப்போது இந்த காலத்தில் ராமானுஜர் இருந்தால் எப்படி இருப்பாரோ அதுபோன்று இன்று ஹிஸ் ஹோலினஸ் பெதஜிஎஸ் சுவாமிவாரு சின்னஜிஎஸ் சுவாமிவாரு என்று சொல்லக்கூடிய திருச்சானூரிலே இன்று அவர்கள் ஒவ்வொரு நாளும் திருக்கோவிலில் தாயார் மாடவீதி புறப்பாட்டுக்கு முன்னதாக எழுந்தருளுகின்றார்கள். வீதி வலம் தாயாருடனே சேர்ந்து நடைபெறுகின்றது. நாளை காலை இந்திய ஜனாதிபதி அவர்கள் வரும்படியாக இருப்பதால் அந்த வருகைக்கு ஏற்றபடி நேரங்கள் அனைத்தும் தரிசனத்துக்கு மாறுபடும். பக்தர்கள் அனைவரும் அதற்கேற்றவாறு தங்கள் நேரங்களை ஏற்படுத்தி கொண்டு வரிசையில் தரிசிக்கலாம். முன்னேற்பாடுகள் மிக அவசியமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. திருக்கோயில் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரும் இந்த விழாவில் முக்கியதாக பங்கேற்கின்றார். முத்துப்பந்தல் வாகனம் இன்று இரவு சிம்ம வாகனம் தாயாருக்கு. இங்கு ஸ்ரீபாதம் தாங்கிகள் அனைவரும் ஒன்று கூடி இந்த 10 நாட்களும் தாயாருக்கு மேற்கொள்ளும் அந்த சேவை போற்றற்குரியது. ஒவ்வொருவரும் நேரம் காலம் தவறாமல் இதை பின்பற்றி வருகின்றார்கள். இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், நிர்வாக அதிகாரி. மிகவும் எளிமையான முறையில் மக்களோடு மக்களாக வந்து நின்று அனைத்தையும் மேற்பார்வை பார்த்து தேவையான கட்டளைகளை அவர் உடனுக்குடன் பிறப்பித்து இந்த விழாவினை சிறப்பித்து கொண்டிருப்பதற்கு நிர்வாக காரணமாக அமைகின்றார். தாயாருக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் அவரவர்கள் செய்யும் நிலைக்கு அந்த சேவை என்பது உயர்ந்ததாக கருதப்படுகிறது. அனைவரும் இதில் நேரடியாக பங்கேற்றால் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு தருணமாக அமையும். குளக்கரையை சுற்றி வந்த பிறகு சூரியநாராயணர் கோயிலுக்கு பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய கங்கனா மண்டபத்தில் எழுந்தருளும் தருணம்.
கல்யாண மண்டபத்தில் மண்டகப்படி ஆன பின்னர் மாடவீதிக்கு எழுந்தருளும் தாயார். பள்ளி குழந்தைகள் கூட கோவிந்த நாமத்துடன் இந்த விழாவில் பங்கேற்கின்றார்கள். இது போற்றற்குரிய ஒரு விஷயம். சிறு குழந்தைகள் அனைவருக்கும் தெய்வீக உணர்வை ஏற்படுத்தும் வகையில் கூட செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தேவஸ்தானத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அனைவருக்கும் தாயார் அனுகிரகம் பெறுவதற்கான பிரார்த்தனை. தொடர்ந்து வரும் அனைத்து சேவைகளும் தாங்களும் கண்டு அனைவரும் காண